என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? நல்லா சாப்பிட்டுங்க, உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புக்கு நல்லது ஒன்று சொல்லுங்க நீங்களும். மம்மி மம்மி நல்லா சாப்பிடுங்க. மம்மி மம்மி சாப்பிடுங்க. ஏன் இப்படி சாப்பிட்றீங்க? அப்படி சாப்பிடுங்க. எங்களுக்கெல்லாம் தராமல் நீங்கள் மட்டும் சாப்பிட்டா எப்படிங்க? எப்படிங்க? நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் கொஞ்ச நேரமா. நீங்கள் மட்டும் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களே சொல்லுங்க. உங்களுக்கும் சாப்பாடு கிடையாது. ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் போறவளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பட்டான். என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு காப்பாத்துக்க. மூத்த பையன் பேர் சொல்லுங்க. சின்ன பையன். சின்ன பையன் பேரு அப்புறம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூத்த பையன் பேரை சொல்லுங்க. மூத்த பையன் தாங்க சொல்றேன், சின்ன பையன். குழப்பாதீங்க சார். மூத்த பையன் பேரு என்ன, சின்ன பையன் பேரு அப்புறம் சொல்லி தொலைங்க. புரியுதா? ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் போறவளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பட்டான். என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு காப்பாத்துக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் புருஷன். இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவான். பாடுறா. மரத்தடியில் நிக்கிது பார் நொங்கு, நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு. நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு. என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. தமிழ்ல சொல்லணும்னா well how to say in Tamil exactly. I don't know how to தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். கீழே எடுப்பேண்டி. நடக்காதுடா. விட மாட்டேன். வருவேன். இருக்கிற கடன் பிரச்சனையில கள்ளக்குறிச்சிக்கு போய் ஒரு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு சேர்த்து போயிட்டு 10 லட்ச ரூபா வாங்கலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய் என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லனே, கொழுப்பு. எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். ஏடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். உன் குரல் நான் கேட்டதே இல்லை. எனக்காக ஒரே தரம் மட்டும் பேசு, அது போதும். யாரு உங்க ஃப்ரெண்டா? என்ன என்னைக்குமே இல்லாத சினிமா இருக்கு. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. யோ மாமா,
விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான், வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான். வாங்கி கொடுக்கவா? இவன் 40 ரூபாய்க்கு தீவனமே வாங்கி போட மாட்டான். 40,000த்துல புடவை எடுக்க. நீங்க ஆட்டோ ஓட்டினா பெண்கள் நாங்களும் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம். நீங்க ட்ரெயின் ஓட்டினா இன்னைக்கு நாங்களும் ட்ரெயின் ஓட்டுறோம். நீங்க லாரி ஓட்டினா நாங்களும் லாரி ஓட்டுறோம். நீங்க பிளைட் ஓட்டினா நாங்க கூட இன்னைக்கு பிளைட் ஓட்டுறோங்க. அதெல்லாம் ஒத்துக்கலாமுங்க. சரி, இத்தனை ஓட்டுறீங்களே, ஆம்பளை உங்களை கட்டி வாழ்க்கை ஓட்டுறீங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ ஏங்க, நான் உங்களை விட எவ்வளவு செக்கச்சவேன்னு அழகா இருக்கேன்ல. ஆமா, அதுக்கு என்னப்பா? என்னை பார்த்து உங்க வாயில ஒரு கவிதை சொல்லுங்களேன். நான் தான் பள்ளிக்கூடமே போலியா, கவிதை எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை இருந்தா சொல்லுங்களேன். வா முகம் ஞாயிறு, வா கண்ணம் திங்கள், வா வாய் செவ்வாய், வா மூக்கு புதன், வா கண்ணு வியாழன், வா பல்லு வெள்ளி. ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி. என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன், 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன் இவளுக்கு போய் போக கொடுத்து. என்னங்க சொல்லுங்க. கண்ணாடியில உன் உருவத்தை பாரு, முக்கா வாட்சிக்கு நீ தானே தெரியற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு, உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பாரு, மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத, என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா, உன் கழுத்து கை இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. கல்யாணம். யோ மாமா, விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான், வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான். வாங்கி கொடுக்கவா? இவன் 40 ரூபாய்க்கு தீவனமே வாங்கி போட மாட்டான். 40,000த்துல புடவை. ഞാൻ പോയിട്ട് 1-ാം തീയതി മടങ്ങി വരാം. ഇതെന്താ ആദ്യണ്ടായതാ? ഒന്നുമില്ല, ഞാൻ പോട്ടെ. ബാഗ് എന്ന് പറയാൻ മാത്രം അറിയാല്ലേ? ഞാൻ പോട്ടെ.